ரைட்டு கூப்பிடுங்க. ஆத்தா வாத்தான்னு கூப்பிடுங்க. ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டு வரும் கோடி ஒரு தாய் பத்தினி தலைக்காரி. இந்த மைனுக்கு என்ன பிரச்சனை? தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த விட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு விலகணும். ஆத்தா ஐஸ்வரி வா, இந்த மைனுக்கு சத்தியாக கட்டுப்பட்டு இறங்கணும். ஆத்தா இந்த மைனுக்கு மன நிம்மதியை கொடுக்கவா, மன நிறைவை கொடுக்கவா, துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்க மைனுக்கு தீர்த்து வைக்கவா. வாய்ட்டு கூப்பிடுப்பா, இப்போ தெரியும் சொல்லி கூப்பிடுங்க, வாய்ட்டு கூப்பிடுங்க அம்மாவை. பார்த்தா என்னை பெத்த ஆத்தான்னு குரல் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆத்தா ஏழைக்கு இறங்கி வாத்தா, ஏழை மையன் உன்னை வந்து அம்மா உன்ட்ட வந்தால் எல்லாம் தீந்துருமான்னு வந்து உட்காந்துருக்கு. ஆத்தா ஐஸ்வரி மன உருகி உள்ள உருகி வாத்தா. ஆத்தா ஐஸ்வரி எந்த செய்வனே இருந்தாலும் கட்ட தெரிஞ்சுட்டு வாத்தா அந்த மைனுக்கு. ஆத்தா ஐஸ்வரி சொன்ன வாக்குக்கு வரணும். எங்கள் அம்மா ஓடியாத்தா என்னை பெத்தம்மா ஏழை பிள்ளைய வந்து உட்காந்து வாத்தா. வா கட்ட தெரிஞ்சுட்டு வாடி தாய், என்ன கட்டா இருந்தாலும் இந்த தாயை அவுக்கணும். வா அந்த மையக்க வந்து நிம்மதியே இல்லைத்தா, கண்ணீரோடு வந்து உட்காந்துருக்கி சொல்லுது. வா வாத்தா தெரிஞ்சுட்டு வாத்தா, ஒன்னாலும் இப்படியே கட்டு என்னத்தா இருக்கு வாத்தா. வச்சவன் என்ன பெரியாளா தாய் வாத்தா, என் தாய் வரணும். அல்லும்பாள் அம்மா தெய்வமே வாழ்ற மைனுக்கு நீ வரணும் தாத்தா ஐஸ்வரி. அருவாச்சிருக்கேன் கூப்பிடுறியாப்பா? அருவாச்சிருக்க தெய்வத்தை வணங்கி வரியா? உன் குலதெய்வம் கையில் அருவாச்சிருக்கேனா? ஒரு நேர்த்தி கடை வச்சிய செஞ்சியா? நேர்த்தி கடை நீ வச்சியப்பா, மறந்துட்டியா? நீ உன் தெய்வத்துக்கு ஒரு நேர்த்தி கடை வச்சியா? அருவாக்காரனுக்கு செஞ்சியா இல்லையா? ஒரு நேர்த்தி கடை வச்சிருக்க, ஞாபகப்படுத்தி செஞ்சுக்க. உன் தெய்வம் கேட்குதுப்பா சரியா? உன் அருவாக்காரை வந்து கேட்குறேன், என் பிள்ளை எனக்கு நேர்த்தி கடை வச்சியா இன்னும் செய்யணும்னு கேட்குறேன் சரியா? எதுவாக இருந்தாலும் அது சன்னதியில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணி திருநூறு எடுத்து பூசிக்க, மறந்துட்டான் சரியா? என் பிள்ளை வந்து இன்னைக்கு மன நிம்மதியில் மன நிறைவில் உட்காந்துருக்கு சரியா? கண்ணீர் மட்டும்தே வாழ்க்கை. கட்டி வச்சவ என்னையவே அல்லோலப்படுத்திட்டான். உண்மையா? வெளியில் சொல்ல முடியாத வழிவேதனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. உண்மையா? மன நிம்மதியே இல்லை போச்சு. என் பிள்ளை படுத்தாவே என் பிள்ளைக்கு அப்படியே மண்டையில் உடையுது. உண்மையா? சொல்லு மைனே. ஏன் கண்ணீர் விடுற சொல்லு ஏப்பா. தாயிட்ட கேட்கத்தேனே வந்த. இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தில் வந்து உட்காந்துருக்கீனே தாய், என் மனசில் இருக்கிறது உனக்கு தெரியாதான்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கியா? எங்களுக்கு சித்திரவதையாக இருக்குது இந்த குடும்பத்தில் வந்து. இப்போ சித்திரவதையாக இருக்குது இருக்கா இல்லையா? சொல்லு, வாயிட்டு சொல்லு. நீ சொன்னாத்தே அம்மா பதில் சொல்ல முடியும். அழுகாமல் சொல்லுப்பா. சொல்லு. எங்களை ஏன் இந்த பாடு படுத்திட்டு இருக்கேன், நீ பதில் சொல்லுப்பா. சொல்லு, கேளு, உன் பதிலை கேளு. எனக்கு ஏன் இவ்வளோ மன வலியை கொடுத்தாத்தானே கேட்டுட்டு உட்காந்துருக்கியா இல்லையா? துன்பமே வாழ்க்கைன்னு ஓடிச்சே, நான் என்ன பாவம் செஞ்சுன்னு கேட்டியா? நான் ஒரு பாவம் அறியாத மைனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நரக வாழ்க்கை. உண்மையா? நொந்து நூலா போய் உட்காந்துருக்கியா இல்லையா? கேளுப்பா, கேளு. தேந்தாயி எனக்கு கேட்க முடியாதுனால சித்திரவதையா இருக்கே எங்களுக்கு. படுத்தா தூக்கம் இல்லையே, கிறுக்கு பிடிக்காத ஒண்ணுதே என் மைனுக்கு சரியா? மன உழைச்ச எந்த இடத்துலயுமே நின்று கூட ரெண்டு இடத்துக்கு பேச முடியல. இல்லை ஏப்பா சொல்லுப்பா. நடந்துகிட்டு இருக்கா இல்லையா அதை சொல்லும் போது. என் குடியை கெடுக்க யார் எங்க இருந்து வந்தாலும் கேட்டியா? கேட்டியா இல்லையா? பதில சொல்லு. எப்படி என் குடியை கெடுக்க எங்க இருந்து முளைச்சு வந்தான்னு கேட்டியா இல்லையா? எங்களை சித்திரவதை படுத்துறதுக்கு ஏவே இப்படி வந்தேன்? நான் என்ன பாவம் செஞ்சு? நான் யாரு கூடயும் கெடுக்கலையே. யாரையும் ஐயோ பாவம்னு இறக்கப்படுற மைனா நான் ஒரு கண்ணியை கூட நிமிந்து பார்த்தது கிடையாது. நான் ஒரு கண்ணியை கூட நிமிந்து பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு பார்க்கப்பட்ட வந்தது இப்படி சீரழிச்சு பிடிச்சே. என்னப்பா இப்படி சீரழிச்சு அந்த சிந்தனை அட்டிக்கிட்டு உட்காந்துருக்குது. கட்டுக்கு அடங்குமா அடங்காதா? அது அடங்குமா அடங்காதா? சரியா? நீ கேட்ட கேள்வி அது மட்டும்தானேப்பா. அடங்குமா அடங்காதா? கொண்டு செலுத்த முடியுமா முடியாதா? என் குடும்பத்தை தேன் உன் குடியை கொண்டு செலுத்த முடியுமா முடியாதானே உட்காந்துருக்க. எனக்கு நீ நல்ல வழியை படுத்த. நீ கேட்டாதேப்பா பதில் சொல்லுவீங்க. கேளுப்பா, பயவிடு.
கேளு, நீ கேட்டு வந்த வரத்தை கேளு. ஏன் உட்காந்துருக்க? நீங்க தான் சொல்லணும். இந்த தாய் சொல்றது உண்மையா பொய்யாம அதை சொல்லு. அதுக்கு என்னத்தான் காரணம்? நீ தானே கேட்க. நீ அமைதியா இருந்தா நான் எப்படி சொல்லுவேன்? என்ன காரணம்? என்ன காரணம்? எதனால? தெய்வத்தினாலயா மனுஷனாலயா? மனுஷனாலதே தான் நடக்குது. ஏத்தா தெய்வம் என்ன தாவணுச்சு? தெய்வம்லாம் நான் ஒன்றும் பண்ணலை தாயி. தெய்வம் இருக்கிறனாலதே நீ இன்னைக்கு வந்து இந்த இடத்துல உன் மயனை உயிரோட கூட்டியாத உட்கார வச்சிருக்க. சரியா? இன்னைக்கு உன் மயன் உயிரோட கூட்டியாத உட்கார வச்சிருக்கேன் அந்த தெய்வத்தினாலதே. சரியா? மனுஷன் தெய்வம் முன்னு இப்போ உங்களை பழி சொல்ல சொல்லல, உன் குடும்பத்தை கெடுக்கல. மனுஷன் கெடுத்தாக. நானே சொல்லி வரல தாயி. சரியா? மூணாவது மனுஷன். சரியா? உன் குடியை கெடுக்கிறதுக்கு மூணாவது மனுஷன். இது வந்து உன் பங்காளியோ உன் ஜாதியோ உன் ஜடத்துலேயோ கிடையாது. சரியா? மூணாவது மனுஷன் பார்த்த வேலை இன்னைக்கு உன் குடும்பம் வீணா போயிட்டு இருக்குது. காரணம் ஆமாத்தா, அவங்க பார்க்குற வேலை உன் குடி கெட்டுக்கிட்டு இருக்கு. கேட்பாரு வேச்சு சொல்லி கொடுத்து உன் குடும்பத்தை குட்டிச்சேவர் ஆக்கணுது அவங்கதே. சரியா? இன்னைக்கு இந்த தாயிட்ட நீ இப்போ என்ன ஆகிட்டு வந்திருக்க கேளு. வாய் விட்டு கேளு. கேளுப்பா. சொல்லிட்டீல நீ கேளு. உனக்கு என்ன வர வேணும் கேளு. நல்லா இருக்கணும், நல்லா பிள்ளை கூட்டு நல்லா இருக்கணும். அது யாருன்னா அவருக்கு நீந்த வழியை கொடுக்கணும். நீந்த வழியாட்டி கொண்டாடு. வழியை காட்டி அதை கண்ணுக்கு முன்னாடி தெரிய வைக்கணும். தெரிஞ்சுக்குவேன். என் குடும்பத்தை அழைச்சிட்டாங்கல்ல, தெரிஞ்சுக்குவேன். சரியா? என் வயிறு மனசு எரியுதுன்னு சொன்னியா? பெத்த வயிறு பத்தி எரிய விட்டீங்க. நான் என்ன பண்ணி என் பிள்ளைக்கு நான் என்ன பாவம்? என் பிள்ளை நான் அன்னைக்கு இன்னைக்கு என் பிள்ளைய அடுத்த பொண்ணை கூட பார்க்க விடாமல் வளர்த்த மேக. இன்னைக்கு என் பிள்ளை வாழ்க்கை எப்படி நீரோட்டமாக ஓட விட்டாங்க, ஓடிக்கிட்டு இருக்குது. சரியா? என் பிள்ளை வந்து இன்னைக்கு பசிக்கு இப்போ சாப்பிட்டுட்டு அன்னத்தை சாப்பிட்டு படுத்து எழுந்திருக்க முடியல. போட்டு படுத்து சித்திரவதையாக்கி இன்னைக்கு கண்ணை முழிச்சு பார்க்கவே முடியலை என் பிள்ளைக்கு. இது ஏன் இருப்போம்னு உட்காந்துருக்கு. ஏன் இன்னைக்கு உயிரோட இந்த இடத்துல உட்காந்துருக்கோம்னு நினைக்குது என் பிள்ளை. நொந்து நூலா போய் வந்து உட்காந்துருக்குதா? யாரு பண்ணுனான்னு கேட்டு வந்திருக்கே இல்லை என்னை காட்டி என் குடும்பத்தை வீணடிச்ச குடும்பம் சீக்கிரமே வீணாகணும்னு இருக்க. சரியா? கண்ணால பார்க்கணும்னு சொல்லியிருக்க. சரியா? எங்க குடிய கேப்பார் வச்சு கேட்டு அந்த ஆயிட்டா. சரியா? எங்க குடும்பத்தை வீணடிச்சு தெருவில் கொண்டாந்துக்கிற அளவு கொண்டாட்டாங்க. சரியா? மூணாவது மனுஷத்தா. சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டீல, உனக்கு காமிச்சு கொடுக்குறீ. யாருன்னு காமிச்சு கொடுக்குறப்ப இந்த தாயை பற்றி தெரிஞ்சுக்கிறவே நான் காமிக்கிறேன். என் பிள்ளையோட வயிறு மனசும் பத்தி எரியுது. என் மயனை பார்த்தாவே என் ரத்தம்லாம் துடிக்குதுன்னு சொன்னியா? நான் என்ன பாவம் செஞ்சு? ஒரு பாவம் அறியாம என் வாழ்க்கையை குட்டிச்சவர் ஆக்கினவன் என் வாழ்க்கை குடி கெடணும்ட்டேன். என் குடியை என் பிள்ளை குடியை யாருக்கு எடுத்தாங்களோ அவ குடி சீக்கிரமே கெடணும்னு சொல்லியிருக்கேத்தா. என் பிள்ளையில வந்து இன்னைக்கு நிராகரியா நிற்க வைக்கிறதுக்கு காரணம் யாரோ அவங்கள வந்து நீ போட்டு காமிக்கணும். அப்போதேன்னு தெரியுதா நீ இருக்கேன்னு சத்தியவா கட்டுப்பட்டு என் ஆத்தா சொல்ற வாக்கு உண்மையை நம்புவின்ட்டேன். சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டீல பாரு, கொஞ்ச நாள் உன் கண்ணு முன்னாடி இந்த சம்பவத்தை நடத்தி காட்டுறேன். அன்னைக்கு தெரிஞ்சுக்க இந்த தாயாருன்னு குடி. நான் நல்ல வழிக்கு வர்றேன். குடிப்பேன் நான் வேலைக்கு.